இந்தியா கிட்ட வாங்கின அடி இன்னும் பாகிஸ்தானுக்கு மறக்கல போல. ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தானோட வான் எல்லைக்குள்ள புகுந்து இந்தியா செஞ்ச அதிரடி தாக்குதல் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சது. ஆனா இப்போ பாகிஸ்தான் ஒரு புது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் சீனா கிட்ட போய் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கையேந்தி நிற்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது இந்தியாவுக்கான ஒரு எச்சரிக்கை மணியா இல்ல பாகிஸ்தானோட வெறும் பயமா? இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். உண்மை என்னன்னா, சமீபத்துல இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில பாகிஸ்தான் வாங்கின அடி ரொம்ப பெருசு. இந்தியாவோட ஏவுகணைகள் பாகிஸ்தானோட வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தை அப்படியே சிதறடிச்சது. இதனால பயந்து போன பாகிஸ்தான் இப்போ இந்தியாவோட S-400 ரக ஏவுகணைகளுக்கு போட்டியா சீனாவுடைய HQ-19 அப்படிங்கிற சிஸ்டத்தை வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம். கடந்த வருஷம் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்திய முப்படைகளும் சேர்ந்து மே 7 முதல் மே 10 வரை பாகிஸ்தானை ஒரு கை பார்த்தாங்க. பாகிஸ்தான்ல இருந்த பயங்கரவாத முகாம்கள், இராணுவ தளங்கள் எல்லாம் தரைமட்டமா ஆக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல பாகிஸ்தான் தங்களோட பாதுகாப்பிற்காக சீனா கிட்ட இருந்து வாங்கின HQ-9B அப்படிங்கிற சிஸ்டத்தை தான் நம்பியிருந்தாங்க. ஆனா இந்தியா அனுப்புன ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அந்த ரேடார்களால கண்டுபிடிக்கவே முடியல. 5க்கும் மேற்பட்ட ரேடார்கள் அந்த ஒரே அடியில சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இதனால தான் வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் சரணடைஞ்சிச்சு. அப்புறம்தான் இந்தியாவும் தாக்குதலை நிறுத்துச்சு. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாகிஸ்தான் ஏன் இப்போ HQ-19க்கு பின்னாடி ஓடுது? ஏன்னா இந்தியா கிட்ட இருக்கிற ரஷ்யா தயாரிப்பான S-400 விட இது பெரியதுன்னு சீனா சொல்லுது. சரி, இந்த HQ-19ல அப்படி என்னதான் ஸ்பெஷல்? இதோட பின்னணி என்ன? இதை உருவாக்குனது சீனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கார்ப்பரேஷன். இது அமெரிக்காவோட புகழ்பெற்ற தாட் மற்றும் SM-3 இன்டர்செப்டர்களுக்கு இணையானதுன்னு சொல்லப்படுது. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1000 to 3000 கிலோமீட்டர் தூரம் வரை வர்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை துல்லியமா கண்டுபிடிச்சு அழிச்சிரும். குறிப்பா 200 கிலோமீட்டர் உயரத்துல வர்ற இலக்குகளை கூட இது காலி பண்ணிரும். இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸை தடுக்கும் திறன். ஹைப்பர்சோனிக் குண்டுகள்ங்கிறது ஒலியை விட 5 மடங்கு வேகத்துல மாக் 5ல போகக்கூடியது. இதோட பாதையை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா HQ-19 சிஸ்டத்துல இருக்கிற 610 AAESA ரேடார் எவ்வளவு வேகமா வந்தாலும் அதை லாக் செஞ்சு அழிச்சிரும்னு சீனா சொல்லுது. இதை கேட்டதிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஒரே ஆசை, இதை எப்படியாவது வாங்கிடணும்னு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பாகிஸ்தானோட இப்போதைய பொருளாதார நிலைமைக்கு இந்த ஒரு சிஸ்டத்தோட விலை மட்டும் சுமார் $12 பில்லியன், அதாவது இந்திய ரூபாயில பல லட்சம் கோடி. கையேந்திர நிலைமையில இருக்கிற பாகிஸ்தானுக்கு இது சாத்தியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனா இவ்வளவு பெரிய தொகையை பாகிஸ்தானுக்கு கடனா கொடுக்குமா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சில சர்வதேச அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, பாகிஸ்தான் இப்போ சவுதி அரேபியா கூட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதனால சவுதி கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சீனாவுக்கு செட்டில் பண்ணலாம்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இது ஒருபுறம் இருக்க, இந்தியாவுக்கு இது ஏன் எச்சரிக்கை மணின்னு பார்ப்போம். பாகிஸ்தான் வெறும் ஏவுகணை சிஸ்டத்தோட நிறுத்தல. சீனா கிட்ட இருந்து 40 J-35A ஸ்டெல்த் போர் விமானங்கள், J-10C விமானங்கள், அப்புறம் வான்வழி முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய KJ-500 விமானங்களையும் வாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கு வராங்க. பொதுவான பின்னணியை பார்த்தா இந்திய விமானப்படையில இப்போ போர் விமானங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிறதா ராணுவ வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்க பாகிஸ்தான் முயற்சிக்குது. குறிப்பா சீனா தன்னோட ஆயுதங்களை சோதனை செஞ்சு பார்க்கிற ஒரு இடமா பாகிஸ்தானை பயன்படுத்துறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுறது நியாயம்தான். ஆனா ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். சீனா கொடுக்கிற ஆயுதங்கள் பேப்பர்ல வேணா பெருசா இருக்கலாம், ஆனா நிஜ போர்ல அது இந்தியா கிட்ட தோத்து போனதை ஏற்கனவே HQ-9B சிஸ்டம் விஷயத்துல உலகம் பார்த்துருச்சு. இருந்தாலும் எதிரியை எப்போதும் குறைவா மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இந்திய ராணுவமும் இப்போ தங்களது வான்வழி பாதுகாப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தயாராயிருக்காங்க. இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பான குஷா ஏவுகணை அமைப்பு கூட இந்த வரிசையில வர்றது குறிப்பிடத்தக்கது. முடிவா பார்த்தா பாகிஸ்தான் எவ்வளவுதான் நவீன ஆயுதங்களை சீனா கிட்ட இருந்து வாங்கினாலும் அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பொருளாதார சீரழிவும் அரசியல் குழப்பமும் அந்த ஆயுதங்களை சரியா இயக்க விடுமாங்கிறது தான் கேள்விக்குறி.
சீனா கிட்ட கையேந்தி வாங்குற இந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானை காப்பாத்துமா இல்ல சீனாவோட கடனாளியா மாத்துமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்தியா தன்னோட எல்லையை பாதுகாக்கிறதுல என்னைக்குமே விழிப்புணர்வோட தான் இருக்கு. இதே மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.